வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் வந்து தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா b.tech எனி டிகிரி. முழுமையாக வீடியோ பாருங்கள், எக்காரணத்துக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் காலி பண்ணிடுறவங்க பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி இருக்குது. ஜாப் லொகேஷன் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்ப்போம். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நேம் ஆஃப் த வேகன்சி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், கண்ட்ரோல் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு போஸ்ட்டுக்கும், டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு ஒரு போஸ்ட்டுக்கும், ஹெட் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு ஒரு போஸ்ட்டுக்கும், ஹெட் லைப்ரரியன் ரிசோர்ஸ் சென்டருக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், வார்டனுக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அட்மின் அண்ட் அகாடமிக் பர்ச்சேஸ்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 3 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணிகள் இருக்கு. சீனியர் ஃபேக்கல்டி டிசைனர் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா 3 காலி பண்ணிட்டு எங்களுக்கு வேகன்சி தேவைப்படுறாங்க. அசோசியேட் சீனியர் ஃபேக்கல்டி டிசைனர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 3 வேகன்சி. ஃபேக்கல்டி அண்ட் டிசைனருக்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் தேவைப்படுறாங்க. டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிக்கு தேவைப்படுறாங்க. அசோசியேட் சீனியர் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ரக்டருக்கு 2 வேகன்சி. அசோசியேட் சீனியர் டிசைன் இன்ஸ்ட்ரக்டருக்கு 2 வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு 1 வேகன்சியும், சீனியர் மேனேஜர் லேண்ட் பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. டெப்யூட்டி இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு போஸ்ட்டுக்கும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், டோட்டலாக 35 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் டிசைனில் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் கல்வி தகுதி பார்ப்போம், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன கல்வி தகுதின்னு. ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி இன் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கணுன்றாங்க. டிகிரி முடிச்சிருக்கோம். மினிமம் 10 years ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் இருந்திருக்கணுன்றாங்க. கண்ட்ரோல் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கணுங்க. மினிமம் 10 years ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில். அதே மாதிரி சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 10 years இருக்கணும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கணுன்றாங்க. டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு அதே மாதிரி தான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் வித் மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. ஹெட் செக்யூரிட்டி சர்வீஸ் டிகிரி இன் ரெகக்னைசேஷன் சரி அட்லீஸ்ட் 5 years பர்சஸ் இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி லைப்ரரிங் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிடும். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் வார்டன் ரெப்யூட்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போட்டிருக்காங்க. அதுமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்கும் டிகிரி முடிச்சிருக்கோம். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டில். சீனியர் அசிஸ்டன்ட் அட்மின் அண்ட் அகாடமிக்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது எல்லா போஸ்ட்டுக்குமே. சீனியர் ஃபேக்கல்டி டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோம். டிப்ளமோ இன் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மினிமம் 10 years ரிலவெண்ட் இன் ஃபீல்டு டிசைனில் இருக்கணுன்றாங்க. அசோசியேட் சீனியர் ஃபேக்கல்டி டிசைனர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ இன் டிசைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்கல்டி டிசைனருக்கும் டிகிரி அண்ட் டிப்ளமோ இன் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 years ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் வந்து 3 years டிப்ளமோ இன் ரிலவெண்ட் ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 5 years போஸ்ட் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோன்றாங்க. அசோசியேட் சீனியர் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் சப்ஜெக்ட் வித் 4 years இன் கேஸ் ஆஃப் டிகிரி ஹோல்டர்ஸ், 6 years இன் கேஸ் ஆஃப் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டில் இருக்காங்க. அசோசியேட் சீனியர் டிசைன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிகிரி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் இருக்காங்க. 6 years கேஸ் இன் டிப்ளமோ ஹோல்டர் இன் ரிலவெண்ட் இருக்கும். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டிகிரி இன் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஈக்குவலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி சீனியர் இன்ஜினியரிங் லேண்ட் அண்ட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் மினிமம் 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலில் இருக்கணுன்றாங்க. டெப்யூட்டி இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 3 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலில் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் 3 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலில் இருக்கணுன்றாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் 50 years கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 years கொடுத்துருக்காங்க. சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 50 years கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு 45 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஹெட் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு வந்து 35 வருஷமும், ஹெட் லைப்ரரியனுக்கு வந்து 45 வருஷமும், வார்டனுக்கு 50 வருஷமும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 40 வருஷமும், சீனியர் அசிஸ்டன்ட் அகாடமிக் அட்மினுக்கு வந்து 30 வருஷமும், சீனியர் ஃபேக்கல்டிக்கு 50 வருஷமும், அசோசியேட் சீனியர் ஃபேக்கல்டிக்கு 50 வருஷமும், ஃபேக்கல்டி அண்ட் டிசைனருக்கு 45 வருஷமும், டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கு 35 வருஷம், அசிஸ்டன்ட் சீனியர் டிசைனு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், சீனியர் இன்ஜினியரிங், டெப்யூட்டி இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணுன்றாங்க. சேலரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்கு வந்து 1,23,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து 78,800 சொல்லியிருக்காங்க. சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அதே தான் சேலரி பேக்கேஜ்.
அதுக்கப்புறம் ஹெட் செக்யூரிட்டி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 44,900 போட்டிருக்காங்க. லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் த பே லெவல் சொல்லியிருக்காங்க, டீட்டெயில் மென்ஷன் பண்ணல. வார்டன் பார்த்தீங்கன்னா 29,000 போட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 56,100 சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து 29,200 சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்கல்டி 78,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்கல்டி டிசைன் பார்த்தீங்கன்னா 56,000 சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க. அசோசியேட் சீனியர் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 44,900. அந்த மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே 44,900. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 35,400. சீனியர் இன்ஜினியரிங் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 56,100 சொல்லியிருக்காங்க. டெப்டி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல்ல பார்த்தீங்கன்னா 44,900. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்ல பார்த்தீங்கன்னா 44,900 சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ தான், ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.nid.edu வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணோம். அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 19/2/2019. லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அனுப்புகிற தேதி பார்த்தீங்கன்னா 11/3/2019. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதவங்க அட்டென்ட் பண்ற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.